வணக்கங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டேன். இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக காலியாகும். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2-3 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கப் மைதாவை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு ரவா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையலாங்க. ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா இலக்கம் கொடுத்துரும் மாவு. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்து இப்படி கிள்ளி போடுற அளவு இருந்தால் போதுங்க. தனியாக மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறட்டும். ஊறினதை நல்லா கலந்துக்கலாம். இப்படி தண்ணி தொட்டு இப்படி கொஞ்சமாக இப்படி கிள்ளி எடுத்து போடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. தேவையான சைஸில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு நம்ம எடுத்து விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் திருப்பி விடலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா வெடித்து வெடித்து சூப்பராக வரும். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.